வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. PM கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் 20வது தவணை தொகை எப்பொழுது வெளியாகும் அப்படிங்கிற தகவலையும், இந்த 20வது தவணை தொகை சிக்கல் இல்லாமல் கிடைப்பதற்கு விவசாயிகள் 3 முக்கியமான விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறதையும், இதை செய்யாதவர்களுக்கு தவணை தொகை நிச்சயமாக கிடைக்காது அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றிய கூடுதலான விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, மத்திய அரசு விவசாயிகளின் நன்மைக்காக பலவித நலத்திட்டங்களை எல்லாம் நடத்திட்டு வர்றாங்க. நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த திட்டங்களில் சேர்ந்து நிதி சலுகைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவற்றில் மத்திய அரசின் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டம் ஒரு பிரபலமான திட்டமாக இருக்கிறது. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழே அரசாங்கம் தகுதியான விவசாயிகளுக்கு நிதி சலுகைகள் எல்லாம் கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுகிறது. இது 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 அப்படிங்கிற வீதத்தில் 3 சம தவணைகளில் கொடுக்கப்படுகிறது. PM கிசான் திட்டத்தினுடைய 20வது தவணைக்காக திட்டத்தோடு தொடர்புடைய விவசாயிகள் ஆவலோடு காத்துட்டு இருக்காங்க. ஜூன் மாதமே இதற்கான தொகை வெளியிடப்படும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதற்கான தொகையை வெளியிடவில்லை. அதற்கு பிறகு ஜூலை 18ஆம் தேதி பிரதமர் மோடி இதை வெளியிடுவார் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்துச்சு. ஆனால் அதுவும் நடக்கவில்லை. பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டத்தின் கீழே அடுத்த தவணை எப்பொழுது விடுவிப்பது அப்படிங்கிறது சார்பாக மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலன் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் உயர்மட்ட கூட்டமானது நடைபெற்றது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாடு முழுவதும் உள்ள 731 வேளாண் அறிவியல் மையங்கள், இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் வேளாண் பல்கலைக்கழகங்களின் இயக்குநர்கள், துணைவேந்தர்கள் மற்றும் தலைவர்கள் எல்லாம் அதில் கலந்துக்கிட்டாங்க. PM கிசான் திட்டத்தின் அடுத்த தவணை ஆகஸ்ட் 2ஆம் தேதி, அதாவது நாளைக்கு விடுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாரணாசியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறும் இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்யவும், அதிகபட்ச விவசாயிகளை இந்த பலன் சென்றடைவதை உறுதி செய்யவும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மேலும் இந்த திட்டத்தை ஒரு திருவிழாவாகவும் ஒரு இயக்கமாகவும் கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு அந்த கூட்டத்தில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடைபெறக்கூடிய நிகழ்வில் விவசாயிகள் முனைப்புடன் பங்கேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக பயனடையும் விவசாயிகளுடைய மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து தொடர்ந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலின் கீழே அதிகபட்ச எண்ணிக்கையிலான விவசாயிகளை இந்த PM கிசான் சென்றடைந்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் விவசாயிகள் தங்களுடைய நில சரிபார்ப்பு விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆதாருடன் வங்கி கணக்கை இணைக்க வேண்டும். EKYC சரிபார்ப்பு, நில சரிபார்ப்பு தவிர ஆதார் எண்ணை வங்கி கணக்குடன் இணைக்க வேண்டியது மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3ஐயும் செய்த விவசாயிகளுக்கு கண்டிப்பாக PM கிசான் 20வது தவணை தொகை மிக விரைவில் அவங்களுடைய அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இந்த பணியை செய்யாத விவசாயிகளின் தவணை பணம் சிக்கிக்கொள்ளக்கூடும். இதை செய்ய விவசாயிகள் தங்கள் வங்கி கிளைக்கு நேரில் சென்று உங்கள் ஆதார் அட்டையை வங்கி கணக்குடன் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.